நாராயணன் நம் எல்லோரையும் ரட்சிக்கட்டும். சிரித்து முப்புறத்தை எரித்து அரக்க பாடை அழித்து கனை கோரும் அடியவர்க்கெல்லாம் அருள் தந்த சிவனரும் செல்வா. நின் புகழ் பாடாத நாள் இல்லை, கேளாத செவி இல்லை, போற்றாத ஏழு இல்லை. என்னை ஆட்கொள்ள வேண்டும். மிக்க பெருமையோடு கதிரவன் மரபிலே பிறந்து இச்சபான் ரகி மனு சிபி சக்கரவர்த்தி வழியிலே தசரத சக்கரவர்த்தியாருக்கு மகனாக பிறந்து ராமன் என்ற பெயரோடு சீரும் சிறப்புமாக ராவண சம்மாரம் முடித்து ஓராண்டு நிலையான ஆட்சியாக இந்த ராமச்சந்திரனுடைய ஆட்சி நிலவுகிறது. பரதன், சத்ருக்கனன், லக்ஷ்மணன் மூவருக்கும் அவரவருக்கேற்ற பணியை தந்திருக்கிறேன். இருந்தாலும் அவை காவலனை அழைத்து நாடும் நாட்டில் உள்ள நல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்பது இந்த ராமனுடைய தலையாய கடமையாகும். யார் எங்கே காவல்? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். யாரெங்கே காவல் என்று அழைக்க ஏனப்பா உனக்கு காவல் தாமதம்? வாய் திறந்து பேசுமா? ஏன் என்னாச்சு உனக்கு? உண்ணுவதில்லையா அல்லது உறங்குவதில்லையா? பிழைத்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். உன் போல் குருட்டை விட்டோரெல்லாம் எல்லாத்தையும் போட்டு விட்டார். புரியுதா? சரி, இந்த அயோத்தி நாட்டிலே இருக்கும் நாட்டு மக்கள் கண்ணுக்கு கண்ணான கண்மணிகள் பிரஜைகள் எப்படி இருக்காங்க? சரி, ஒரு ஆட்சி என்பது எப்படி கொண்டு சொல்லு. ஒரு நல்ல ஆட்சியாக இருக்க வேண்டும். அதான் நல்ல ஆட்சின்னு எப்படி சொல்லு. ஆலமர வீதை போல. உதாரணத்திற்கு அந்த ஆல விருட்சம்தா 7-14 புவனத்திலும் ஒரு அரசு. ஏன்னா நிழல் தரும் மரமாக அந்த ஆல விருட்சம் நிற்பதால் பல வகையான பட்சிகள் எல்லாம் அங்கே கூடு கட்டி வாழ்கிறது. குடும்பம் ஒரு கோவில், அதற்கு உதாரணம் ஆல விருட்சம். ஆல விருட்சத்தை போன்றது ஒரு அரசு. அதனுடைய இலைகள் தான் இந்த நாட்டு மக்கள். கிளைகள் தான் மந்திரி பிரதானிகள், வேர்கள் தான் அந்தனர்கள். அந்தனர் யார் சொல்ல தெரியாது? 4 வேதங்களாக திகழக்கூடிய ரிக், யசு, சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய வேதங்களை அனுதினமும் பாராயணம் செய்யக்கூடிய வேதியர், பிராமணர்கள், அந்தனர்கள். உன்னை போன்று தன்னிலை மறந்து ஆஸ்தானை அனுஷ்டானை யஜ்ய கர்மங்களை ஒழுங்காக நிறைவேற்றவில்லை என்றால் அந்த ஆளுநர் என்னாகும்? பட்டு போய்விடும். அப்படி பட்டு போய்விட்டால் இலைகளாக திகழக்கூடிய மக்கள் எல்லாம் வறுமையிலே வாடி அவர்கள் மடிந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? அதனால்தான் புரியுதா, இறை காக்கும் மையமெல்லாம் அவனை அந்த முறை காக்கும் முட்டாட்சியும் என்ற நீதி வழுவாமலுக்கு 60,000 ஆண்டுகள் ஆட்சிமையோடு அரசு தசரத சக்கரவர்த்தியாருக்கு மகனாக நான் பிறந்து அறவழி தவறாமலுக்கு நீதியோடும் நேர்மையோடும்
கடமை தவறாமல் ஆட்சி பரிபாலனம் செய்து முடிவராக திகழக்கூடிய ராவணனை சம்மாதம் முடித்து ஓராண்டு நிலையான ஆட்சியாக இந்த ராமச்சந்திரனுடைய ஆட்சி நிலவுகிறது. சரி, உன்னை கேட்டே தகுந்த விடயளித்து விட்டார். என் தம்பிமார்களுக்கு உரிய பதவி கொடுத்திருக்கிறேன். அருமை தம்பி இருக்கிறான். தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை, கைகை, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய அந்நியர்களுக்கு ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் என்ற நால்வராக பிறந்து சீரும் சிறப்போடு நாங்கள் 14 வருடம் வனவாசம் முடித்து ஓராண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்தோம். இருப்பினும் அனுதினமும் என்னுடைய சகோதரன் ராமனை பணியாமல் வேறு எந்த கடமையும் ஈடுபடுவதில்லை. உடனே சென்று என் மனைவியை பார்த்து என்னுடைய தர்மத்தை செலவு எங்கடா என் கண்ணுக்கு கண்ணான கண்மணி வாழ்க வளமுடன்.
கரகதவதனாகி ரகுராமா தரமுலே தயத்தோடு நல கொண்டு ராமா 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 உனது சகோதரன் லட்சுமணன் அன்பார்ந்த வீரத்தின் விளைநிலமே, விவேகம் நிறைந்தவனே, என் இதயத்திலே நீங்காது இடம் பிடித்து என்றென்றும் வாழும் லட்சுமணா, நீடூழி வாழ வேண்டும். உளமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் இல்லை என்றால் நான் ஏதண்ணா நகமும் சதையும் போல அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கும். என்னுடைய உலகமே நீங்கள் தான். என் கண்ணின் மணி நீ அல்லவா கண்மணி. இருந்தாலும் தம்பி, அவளுக்கு உரிய பதவி தந்திருக்கிறேன். நாடும் நாட்டில் உள்ள நல்லோரும் எப்படி இருக்கிறாங்க என்று காவலனை கேட்டேன். அவனால் முடிந்த மட்டும் எடுத்துரைத்தார். இருந்தாலும் உன்னையல்வா நான் கேட்க வேண்டும். இருந்தால் உரைப்பீர் குலமணிகள். நமது கதிரவன் மரபை இந்த இச்சமாக ரகு வம்சம் 51வது தலைமுறை. இதனால் பரியந்தம் ஆராய்ச்சி மணி யாரும் தொட்டு பார்த்தது கிடையாது. அந்த அளவிற்கு நீதியோடும் நெறியோடும் மகிழ்ச்சியாக ஆட்சி பரிபாலனம் செய்து வந்தவர்கள் நம் முன்னோர்கள். போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். எங்கு அறம் குறைகிறதோ அங்கு அதர்மம் கூடும். பொதுவாகவே மதுவிற்கும் மாதிற்கும் சூதிற்கும் சூழ்ச்சிக்கும் அடிபணிந்து அதர்மத்திற்கு உள்ளாகி மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த மனித ஆன்மா. ஆமாம், அரிசி விட்டிடும் அந்தனர் கோர்மழை, வரிசை தப்பிய மன்னர் கோர்மழை, கற்பு தவறிய கண்ணீர் கோர்மை என்று அதர்மம் நிலைத்திருந்தால் 3 மழை மாதத்திற்கு பொழிவதே கடினம் என்று கூறுகிறார்கள். ஆனால் தங்கள் அரசாட்சி வேதம் ஓதிடும் வேதியர் கோர்மழை, நீதி மன்னர் நெறியர் கோர்மழை, கற்பு தவறாத கண்ணீர் கோர்மை என மாதம் 3 மழை தவறாமல் செய்து வருகிறது. மதிநுட்பம் நிறைந்தவன் அல்லவா எனது தம்பி லட்சுமணன். லட்சுமணா, தடாகம் என்று சொல்லக்கூடிய குலக்கரையிலே ஒருபுறம் சிங்கம், புலி, சிறுத்தை தண்ணீர் பருகும், மறுபுறம் பசு கூட்டங்கள் எல்லாம் ஒன்றாகவே தண்ணீர் பருகி மீண்டு வரும். அந்த காலம் அண்ணா, இப்போ தங்கள் ஆட்சி எப்படி இருக்குது தெரியுமா? இலக்கியத்தில் ஒரு காட்சி இனிதான நற்காட்சி, அருமை இணைமான்கள் ஆறுமில்லா கானகத்தில் காண விரைந்தோடி என கையளவு நீர் பருக கண்ணுக்கு எட்டிய தூரம் காணவில்லை குடிநீரை முயன்று பார்த்தன முயற்சி திருவினையாயிற்று. அந்தோ பரிதாபம் கண்டன உருகுலத்தை அதில் சிறு குறைநீர் இணைமான்கள் மனதிலே இந்த மழக்கம் ஒருவித தயக்கம் என்னவென்று தெரியுமா? நமக்கிருக்கும் தாகத்திற்கு உள்ள நீர் போதாது, நாம் குடித்தால் நம்மினைக்கு போதாது என்று நினைத்தபடி நின்றவாறு நீரிலே வாய் வைத்து நீண்ட நேரம் ஆன பின்னும் நீரோ குறையவில்லை. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? நாம் குடித்தால் நம் நிலைக்கு போதாதென்று அந்த மான்கள் ஒற்றுமையாக இருக்கிறது. அதே போல மான்கள் மட்டுமல்ல, அனைத்து மிருகங்களும் மனிதர்களும் ஜீவராசிகள் அத்தனையுமே எந்த குறைபாடும் இல்லாமல் தண்ணீர் பருகும் பொழுது கொடிய விலங்குகள் பசு கூட்டங்களையும் மான் கூட்டங்களையும் ஒன்றுக்கொன்று துரத்துவதே கிடையாது.
இருக்கிறதா? அந்த அளவுக்கு இருந்தாலும் ஆராய்ச்சி மணி அழகிறது யாரோ வருகிறாங்களா என்று பாரு.